சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண்விழித்து 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்டு, சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு, சிவ மந்திரத்தை உச்சரித்து, சிவனது பாடல்களை பாடி விரதமிருந்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் சிவராத்திரி வழிபாட்டை எல்லோராலும் முறையாக கடைபிடிக்க முடியாது. இன்றைய கால சூழ்நிலையில் வேலை பளு காரணமாக இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. விரதம் இல்லாதவர்கள், வழிபாட்டை கண்விழித்து செய்ய முடியாதவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன மந்திரம், ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை 5 நாட்கள் தொடர்ந்து சொன்னாலே போதும். சிவபெருமானை சிவராத்திரி அன்று கண்விழித்து வழிபாடு செய்த புண்ணியமும், 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்டு சிவனின் அபிஷேகத்தை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும். விரதம் இருப்பது என்றால் உங்களுடைய வேலையை எல்லாம் தவிர்த்துவிட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கோவிலுக்கு சென்றுதான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்றாடம் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு கூட ஏற்ற வேண்டாம். அந்த ஈசனை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலையை துவங்குங்கள். சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடும் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இன்றிலிருந்து சிவனை மனதில் நிறுத்தி அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குங்கள். மனதில் எந்த கெட்ட எண்ணமும் நிற்காது. மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் அழிந்து போகும். இந்த ஒரு வரி மந்திரம் உங்களை நேராக கொண்டு போய் சிவனிடம் சேர்த்துவிடும். ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ.